சரி, அத்தம் அத்தம் சொல்லுவாங்க. அப்புறம் யார் அடிக்கிறேன்னு சொல்றது? நான் வந்து அடிக்கிறேன். நான் உங்களை அடிக்கலையா? நீ கில்றதானே எப்ப பார்த்தாலும். हो नानी को दे बोल छोटा देगा मैं। हाँ तू कर। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2-3 நாள் கொஞ்சம் டே விலாகு. இங்கே ஒரு 4-5 நாளாகவே கிளைமேட் எப்படி இருந்தது அப்படின்னா, பகலில் எப்போதும் போல் நல்ல வெயில் கொளுத்துங்க. ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே மழை வர்ற மாதிரி இருட்டும். ஆனால் இன்னைக்கு தான் மழை பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாகவே கிளைமேட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு. நைட்டில் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் காற்று நல்லா இருக்குங்க. ஆனால் நைட்டு வீட்டுக்குள்ளே கொதிக்கும், அனல் மாதிரி வெக்கையா இருக்கும். நல்ல வெயில் இருந்துட்டு மழை வர்ற மாதிரி அந்த இருட்டிட்டு மழை வரல அப்படின்னாலே ரொம்பவே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மழை பெஞ்சது. நாங்க கொஞ்சம் மழையில நனைஞ்சிட்டோம். நாங்க இங்க இருந்து போனது ஒரு 1 மணி இருக்கும். தேஜு அப்புறம் அக்காவோட பொண்ணுங்களுக்குமே கம்மாயில குளிக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். வீட்டுல வாங்க குளிப்போன்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. இல்ல அங்க போலாம் அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அங்க போனோம். மழையில நனைஞ்சாச்சு. அதுவும் இல்லாம கிளைமேட் சேஞ்சினாலேயே கொஞ்சம் ஒரு 2-3 நாளா தலைவலியும் இருந்தது. இன்னைக்கு கம்ப்ளீட் அப்படியே இந்த ஒத்த சைட்ல ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி இருக்குங்க. அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா மூஞ்சி தூக்கி அவன் தூக்கிக்கிட்ட இல்லை, இப்படி முனிங்குது. இரு, என்ன அக்கா சொல்லுவாங்க? யாரு? அண்ணைய என்ன சொல்லுவாங்க? என்ன அத்தை அத்தம் அத்தம் டாக்கி வச்சிட்டாங்க. சரி, அத்தம் அத்தம் சொல்லுவாங்க. அப்புறம் யாரு அடிக்கிறேன்னு சொல்றது? நான் வந்து அடிக்கிறேன். நான் உங்களை அடிக்கலையா? நீ கில்றதானே எப்ப பார்த்தாலும் கத்துற நாய் மாதிரி அடிக்கடி கிள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க அக்கா பொண்ணுங்கள. பாவம், சின்ன பிள்ளையெல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது சில நேரம் எந்திரிச்சு அழுகுது. அத்தை என்ன கிள்ளி வச்சுட்டா பாருங்க. என் ஹஸ்பண்டோட அக்கா கிட்ட சொன்னோம் அப்படின்னா, சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு என்ன மெச்சூர்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. கேட்டா என்னை இப்படி இடிச்சுட்டாங்கிறதுக்கு இவங்க கிள்ளுவாங்களாம், இப்படி தள்ளி படுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறதுக்கு கிள்ளுவாங்களாம். நீ நறுக்குன்னு பிடிச்சி கிள்ளிடுறாங்க. அந்த பிள்ளைங்க அழுதுருங்க. சரி போய் விளையாடு போமா, சொல்றது கேளு. அதனால இன்னைக்கு டே விலாக். அதுக்கப்புறம் அக்கா வீட்டுல இருந்து மாங்காய் நுங்குமே ஒரு 3 நாள் கொடுத்து விட்டுருந்தாங்க. எங்க ஊர்ல வந்து ஒரு 2-3 இடத்துல இருக்குங்க. ஆனா இன்னும் வரலையா, ரொம்ப சிறுசா இருக்குன்னு சொல்றாங்க. எப்ப நம்ம ஊர்ல கட் பண்ணி சாப்பிட போறோம்னு தெரியல. ஆனா கொஞ்சம் முத்துனதுதான். இருந்தாலும் ஒன்று சாப்பிடும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நுங்கு சாப்பிட்டோம். நீங்கள் அங்கே மாம்பழம்லாம் சாப்பிட்றீங்களா? அதே மாதிரி இந்த 1 வாரமாகவே மாமனாருமே காலையில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டில் இந்த மாதிரி மாம்பழம்லாம் பழுத்து விழுந்துருக்கும்ல, அது வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. டெய்லியுமே ரெகுலராக நாங்கள் சாப்பிடும்போது மாம்பழம் வச்சு சாப்பிட்றோம். நீங்களும் சாப்பிட்றீங்களான்னு சொல்லுங்கள். இங்கேயாவது ஈவினிங் டைமில் மழை பெய்யுது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அப்படி இல்லை, வெயில் அதிகம்னு சொல்லுவீங்க. நுங்கெல்லாம் கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இன்னொன்று, நிறைய பேர் நுங்கில் சர்பத்லாம் போடுவாங்க. இளநீர்லேயுமே இளநீர் பாயாசம் இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. ட்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க. சரி வாங்க, இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது, மார்னிங். நேற்று வந்து ஒரு கல்யாணம் இருந்தது இல்லைங்க. அங்கே வந்து ஒரு 6:30-7 மணி இருக்கும். அப்போ போய் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், காலையிலே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் 7 மணி அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டனால பசிக்குதுன்னு சொன்னாங்க. வில்வம் பழம் வீட்டில் இருந்தது. பனங்கற்கண்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி, சீனி சேர்க்காம பனங்கற்கண்டுலேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். எல்லோரும் குடித்தாங்க. மேடத்தோட ஜூஸ் மட்டும் இருக்குது, குடிக்க மாட்டாங்களாம். இன்றைக்கி தேஜு எழுந்திரிச்சதே லேட் ஆயிடுச்சு. இப்போ பால் காய வச்சிட்ருக்கேன். நேற்று அந்த சுச்சுவேஷனில் வெளியே எங்கேயுமே போகலைங்க. அதனால் பால் வாங்கலை. காலையில் தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ பால் காய வச்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி குழம்பு வைக்கணும்.
பால் குடிச்சு முடிச்சோடனே நம்ம அக்கா பொண்ணுங்க 2 பேருமே பப்பாளி காய் பறிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம மரத்தில் லாஸ்ட்டாக ஒரு 4-5 காய் தாங்க இருக்குது. அதில் ஒரு பழம் வந்து பழுக்க போகிறோம். பாதி பழுத்துருச்சு. அவர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா விளையாடு. அந்த தண்ணியெல்லாம் சோப்பாக்கிட்டியா? உனக்கு அன்னைக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் கரெக்டு தேஜு, தெரியுமா? பாவம்னே பார்க்கக்கூடாது. அந்த அந்த சோப்பு கழுவுறதுக்கு யாராவது இப்படி பாருங்க. எல்லாரும் என்னை சொன்னீங்கல்ல சின்ன பிள்ளை தானேன்னு. அந்த சோப்பு கழுவுறதுக்கு யாராவது இவ்வளோ தண்ணிக்குள்ளே உள்ளே விடுவாங்களா? அங்கன்வாடியிலேருந்து வர்ற எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறேன். சரி வா. நான் எதுக்கு தண்ணி எடுக்கணும்? நான் தானே இவ்வளோ இதுலேயும் கொண்டுட்டு வந்து தண்ணி வச்சுருக்கேன். தேஜு அங்கன்வாடி கிளம்பிட்டாங்க. நாட்டு சக்கரை தீந்துருச்சு, இன்னொன்று ஆர்டர் பண்ணணும். இன்னைக்கு குழம்பு வந்து பசலைக்கீரை, கத்திரிக்காய், இன்னும் உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணல. தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், கழுவிட்டு கட் பண்ணணும். பசலைக்கீரையோட இந்த இறால் கருவாடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர். அது வந்து கொஞ்சம் நிறைய மண் இருக்கிறனால சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலான்னு இப்போ சுடுதண்ணியில் போட்டிருக்கேன். என்னதான் நாங்கள் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணிலே ஊற வச்சாலும் குழம்பு செய்யும்போது அந்த கருவாடை சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மண்ணாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நல்லா கொதிய விட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தான் கடாயெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, வேக வைக்கணும். நம்பர் 1 வெளியே வா, சீக்கிரம் வா. என்னன்னா சொன்னேன்ல, ஓனர் எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு போல். காலையில் சொன்னார் புளியங்கொட்டையெல்லாம் இன்னும் எடுக்காமல் இருக்குது, காய வச்சு எடுக்கணும்னு. நான் சொன்னேன் வெளியே வா, காய வைக்க போகிறாங்க. இந்த ஆள் முக்கியமாக அவங்க 2 பேரை தவிர நம்ம ஆள் பயங்கரமாக புளிப்பு சாப்பிடுதுங்க. அந்த பிள்ளைங்க 3 பேருமே அவங்க 3 பேருமே காலி பண்ணிடுவாங்கன்னு நான் சொன்னேன். அங்கே பாருங்க, காலையிலே ஒரு ரவுண்டு போயிருச்சு. என்ன சொல்றது சொல்லு, என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே காய வச்சுட்டு போனார். இது 1 கிலோ இருக்குமா இல்லை 2 கிலோ இருக்குமா? 3 கிலோ இருக்கும். 1 கிலோ இந்த ஆள் தின்றோம், போதும் போ. அது ஒரு கிலோ, வெறும் 1 கிலோ மட்டும்தான் வீட்டில் இருக்கும். மாமனார் மனசு தேத்திக்கு சொல்லு, பழைய புளி வீட்டில இருந்து கொண்டு வந்தது இருக்குது. வேற ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது. இங்க பாரு, இந்த வெளியே எடுத்துகிட்டு வந்து 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எடுத்தாங்க. நான் கை கழுவினதும் இந்த வீடியோ எடுத்தேன். ஏன்னா மேடம் வந்து ஒளிஞ்சு நின்று எடுக்கிறாங்க. இதுக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் போல். ஒன்று சாப்பிடலாமா? எங்க நானும் ரொம்ப புளிப்பாக கொண்டுட்டு வந்து கூட தான் சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. பிள்ளைங்க விடுவாளுங்களா? சொல்லு. நேத்து நம்ம ஊருக்கு கரடி வந்தது இல்ல, நீ எப்படி பயந்த சொல்லு. சரி, ஃபர்ஸ்ட் டைம் கரடி பார்த்தேல, ஒருத்தவங்களை கடிச்சிருச்சு இல்லம்மா, நீ என்ன நினைக்கிற? கஷ்டப்படுறேன். ஏமா? செத்தாங்களே. செத்தெல்லாம் போல, கொன்றுவேன் நீயே. தூரமான இல்லை, பயப்படுற மாதிரி மூஞ்சி வை, பயப்படுற மாதிரி. அப்படியா மூஞ்சி வைப்பாங்க? பயப்படுற மாதிரி. அந்த இன்சிடெண்ட் நடந்ததுலேருந்தே டெய்லியும் தேஜு சொல்லிக்கிட்டே இருப்பா, அவங்க ரொம்ப பாவம் இல்லை. அதுக்கப்புறம் அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அங்கெல்லாம் போகாதம்மா, குளத்துக்கும் போகக்கூடாது, இந்த மாதிரி அதை பற்றி பேசிக்கிட்டே அதனால் இந்த கொஸ்டின் அவகிட்ட கேட்டேன். இது வந்து நேற்று காலையில் எடுத்ததுங்க. எத்தனை பேருக்கு இந்த குழம்பு ஞாபகம் இருக்குன்னு தெரில. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதில் எண்ணெயே சேர்க்க மாட்டோம். சாப்பாடு வடிதண்ணி இருக்குல்லங்க, அது வந்து சாப்பாடு ரெடி ஆனோடனே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கடாயில் முதல்ல அந்த சாப்பாடு வடிதண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு அது கொதிஞ்சு வர்றதுக்குள்ளேயே வெள்ளைப்பொடி கொஞ்சம் இடித்து போடுவோம். உப்பு மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணி கொதிஞ்சு வரும்போது முருங்கைக்கீரை சேர்த்துட்டு முருங்கைக்கீரை வெந்ததும் கொதிஞ்சிருச்சுன்னா இறக்கிடுவோங்க. இதில் காரம் எண்ணெய் எதுவுமே இருக்காது, ஆனால் சூப்பராக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் காரம் உருளைக்கிழங்கு மசியல் செஞ்சுருந்தேன். நான் செய்கிறதுக்கு முன்னாடியே அவள் சாப்பிட உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உருளைக்கிழங்கு மசியல் கொடுத்தேன். மாம்பழத்தோடு தான் டெய்லியும் சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரீசெண்டாக ஒரு சின்ன ஃபேன் ஒன்று வாங்கியிருந்தோன்னு சொன்னோம் இல்லைங்க, அதோட ப்ளக்கு வந்து லூஸாக இருந்தனால என்னவோ நேற்றெல்லாம் சுத்தமாக ஓடவே இல்லை.
அதை போய் மாற்றிட்டு வரும்போது சரி ரத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி டேட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேங்க. ரொம்ப மோசம். எனக்கு வெளியே இருந்து பார்க்கும்போதே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி என்னங்க கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் முதல்ல பார்த்த உடனே சொன்னேன். இந்த அளவுக்கு கூட பார்த்து வாங்கிட்டு வர தெரியல. நான் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில. கேட்டால் சில பேர் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னு கூட கேட்பாங்க. ஆனால் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வெள்ளை வெள்ளையாக ஏதாவது ஒரு பூச்சி மாதிரி முட்டை போட்டிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மாற்றிட்டு வர சொல்லியிருக்கேன். எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க பாருங்கள். 100 ரூபாயாக இருந்தாலும் சரி 50 ரூபாயாக இருந்தாலும் சரி நல்ல பொருள் வாங்கணுமா வாங்குறது இல்லைங்களா. இங்கே பாருங்கள், ஒன்று ரெண்டு டேட்ஸை எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது அங்கங்கே. எப்படி சாப்பிட்றதுக்கு மனசு வரும்? ஆன்லைனில் ப்ராடக்ட் செக் பண்ணால் ரிவ்யூஸ் எல்லாம் அதே மாதிரி இருக்குது. வெளிநாட்டிலேருந்து அத்தை மாமா அனுப்பிவிட சொல்லு அப்படிங்கிறாரு. இதை பார்த்துட்டு என்னோடய மாமனார் சொல்கிறாரு, முன்ன மாதிரி இப்போ எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. அக்கா வீட்டிலேருந்து மாங்காய் வந்துருச்சுங்க. நல்ல இனிப்பு மாங்காய். என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? அது ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளில் அங்கேயும் மழை பெய்யுதுங்களா, நல்ல காற்றுக்கு பழுத்தது விழும். நொங்கு எத்தனை கொடுத்துருக்காங்க? முத்தின மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. இல்லை இல்லையா, நல்லா இருக்கா? 3 நாளைக்கு முன்னாடியா? நாளைக்கு காலையில் கொஞ்சம் வெறும் வயிற்றுல கட் பண்ணி கொடுங்கங்க. வேணா சரி, டொமாட்டா கொஞ்சம் ரொக்கந்தி சை கூட தொலை ரொக்கிதவோ. நேற்று காலையில் சாப்பிட்டோம். ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட முடியல. எந்திரிச்ச உடனே பாப்பா பால் குடித்ததும் அங்கன்வாடி போயிடுவாங்களா, அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 மணி அந்த டைமில் சாப்பிட்டோம். தேகமா இன்றைக்கி இந்த நொங்கோட அந்த மேலே இருக்கிற தோல் இருக்குல்லங்க, அதை வச்சு புதுசாக உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்க போகிறேன். இது வந்து அக்கா பொண்ணுங்க செஞ்சாங்க. சரி, தெரியாதவங்க அந்த மாதிரி செஞ்சு விளையாடுவாங்க அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான். இந்த மாதிரி ஓடு இருக்குல்லங்க, இதை வந்து நடுவில் 2 பகுதியாக பிரிச்சுக்கணுங்க. 2 சைடுமே இருக்கிற ஓரத்தில் தான் பண்ண முடியும். இப்போ அக்காவோட பொண்ணு வைக்கிற பாருங்கள், இப்படியுமே பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி திருப்பியும் பண்ணலாம். நான் சடனாக வீடியோ எடுத்தோடனே அவளுக்கு கை காலெலாம் உதறது, அவளுக்கு சரியாக செய்ய தெரில. அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு செஞ்சா பாருங்கள். அதை வச்சு ஊதணும் அப்படின்னா அந்த சின்ன கோழி குஞ்சோ சின்ன சின்ன குருவிங்கெல்லாம் கத்தும்ல, அந்த மாதிரி சத்தம் சூப்பராக இருக்குது. பெரிய பொண்ணை நான் செய்ய சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் எத்தனை பேர் சின்ன வயசுலேருந்து விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை விளையாட தெரியாது அப்படின்னா புதுசாக நீங்கள் நுங்கு சாப்பிடும்போது இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். आगे देखा केमती कर खुल खुल हाँ कर तू कर தேஜு செய்ய சொன்னோம், அவளுக்கு செய்ய தெரியலன்னு அழுதுகிட்டு உள்ள ஓடிட்டா. இருங்க வெளியே வர சொல்றேன். இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தேஜுவுக்கு ஊட்டுறதுக்குள்ள என்ன எப்படி திட்டுவான்னு பாருங்க. அக்க போதுல்னே அக்க குயமி காய் பறிவோனி. இது வந்து நேற்று பேஞ்ச மழைங்க. நாங்கள் குளிக்க போயிருந்தோம். இங்கேருந்து போகும்போது மழை இல்லை. நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது லைட்டாக தூரலில் முதல்ல நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மழை விட்டுருச்சு. வீட்டுக்கு வந்தோம், செம்ம மழை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே மழை பெஞ்சதுக்கு அப்புறமே இங்கே நல்லாவே வேர்க்குது. இன்னைக்கு நைட்டுமே கரண்ட் இல்லாமல் தூங்க முடியாதுங்க. இப்போ கரண்ட் இல்லை, எப்போ வரும்னு தெரியல. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். இன்னொரு நாள் பார்க்கலாம்.